ஒத்தமரம் போல ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி புக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே வந்து பாருங்கள் சாங்குக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாசியம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாசியம் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ இது சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரல்லில் ஸ்பின் ப்ரல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஆங்கிள் இருக்கா இதை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பாருங்கள் ஒரு 7.5 போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் கலர் நைட்டில் எக்ஸ்பிரஷன் காமா ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து அது ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷனை மட்டும் ஒரு -1.15 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டார்க்னஸ் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு போதும், அப்புறம் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரே லேயில் எல்லா பேக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இதில் நாம் சென்டர் பிக்கு ஆட் பண்ணலாம். நீங்களும் ஒன்றா தான் ஆட் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான். ஸ்கிப் பண்ணால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஷர்க்கிலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மார்சல் போய்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளே நெக்ஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுதுனால நான் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நாம் எஃபெக்ட் ஆட் இல்லாமல் ஸோ அதுக்கு அந்த சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ட்ராயிங் எட்ஜில் இந்த எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்டாக இருக்க அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தெரியுதா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 1 பாயிண்ட் கிட்ட வச்சுக்கலாமா? ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேட் மாஸ்கின்னு இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தினாக்கா ரேடியல் வேப்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீ ஃபேம் சென்டருக்கு கொஞ்சமாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃபேம் மட்டும் இப்படி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேமேட் வந்துட்டு இது ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 0 டிகிரி வச்சுக்கோங்க. கீழே ஸ்டார்டிங் ஆங்கிள் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு நான் வந்து பண்ண ஒரு 200 டிகிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த டிகிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கா அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ கீழே ஃபெதர் இருக்கா அதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 26 வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மூவ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாம் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் பிக் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்து இந்த சர்க்கிள் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு நாம் இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கையும் அந்த சர்க்கிள் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் செகண்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கை ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உடைய சைஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து பாருங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லைட்டாக முடிவு தவிர லைட்டாக அந்த பாட்டில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ்ஸும் கொடுத்து சர்க்கிளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ பார்டர் அண்ட் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டு கலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டே நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு 6 போதும். இப்போ நான் வந்து பண்ண அப்படியே பேக் வந்துட்டு மார்சல் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக சைடில் வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் பேக் போயிட்டு அதே பார்டர் அண்ட் ஷேடோவில் கீழே தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுக்கோங்க. ஸோ கீழே ஆல்ஃபா இருக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா 50% கம்மி பண்ணிக்கோங்க.
ஸோ கீழே இருக்கிற பொசிஷன் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இதில் பிளண்டிங் ஆப்போசிட்டில் கீழே மூவ் பண்ணினா கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைக்கும் இதை நீங்கள் எஸ்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நாம இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராயிங் அண்ட் எட்ஜின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராயிங் ப்ராசஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் கொஞ்சமாக தள்ளி அங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீஃபேம் மட்டும் இப்படி வேல்யூ வந்து பண்ணால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சர்க்கிள் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்லு பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் எஃபெக்ட் கிடச்சா. ஸோ அந்த ஆர்ட் எஃபெக்ட் மட்டும் தான் மிஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம எடிட் பண்ணது அடுத்தடுத்த இதுக்கு நம்ம எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணலாம் பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஷையம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் புக்காக போயிட்டு அங்கே காப்பினதே இந்த பாஷையம் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணுறதும் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது கரெக்டாக எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்படி முன்ன பின்ன இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட்டு அந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் எனக்கு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னுடைய பிக் வந்து பண்ண ஒரே சைஸில் இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிக்கை டிலீட் பண்ணிவிட்டு புது பிக்கை ஆட் பண்ணி கொஞ்சம் டைமிங் லென்த் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துடும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரர் இருந்துச்சுனாக்கா நான் எப்பவுமே சொல்கிறதா ஜஸ்ட்டு அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா எரர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் அடுத்தடுத்த லேயரில் நீங்கள் இந்த மாதிரி பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கரெக்டாக உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே வந்துட்டு அந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த குறிப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடுக்குள் போயிட்டு நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தா லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் அந்த ஆர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிக்கு இடத்துக்கு வந்துட்டு இந்த மேலே சர்க்கிள் இருக்கா ஸோ அது கரெக்டாக எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்து விட்டுக்குங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த குரூப் பிக்குக்கு கீழே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பண்ண கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றில் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் அதே ஸ்பீடுகளில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பண்ணால் இது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி வேல்யூ மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ண கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ அடுத்தடுத்த இதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு ஸோ இப்போ கரெக்டாக அந்த சர்க்கிள் எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்து இதுவும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால ஸ்பீடுன்னு யூஸ் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த லேயருக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த டெம்ப்ளேட்டையே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பாருங்கள் லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பாருங்கள் ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு லேயர் ஆட் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ரெக்டாங்கிள் பஸ்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் வச்சுட்டு இந்த லேயரை நீங்கள் சாங்கு எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் காப்பி பகிர்னு இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ மட்டும் ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் எஃபெக்டே இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்து அது ஓப்பன் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணினாக்கா டார்க்னஸ் அதாவது ஒரு -10 வச்சுக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு போதும். ஓகே.
ஸோ இப்போ நாம லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது லிங்க்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ இதில் ஒரே எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும், குயிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிளில் ஃபேர் இன்னொரு ஒரு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 0வையும் அவுட்டு 0.30வும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த லிக்ஸ் எப்படி எடிட் பண்ண சொல்லணுமா? ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்து இந்த லிங்க்ஸ் எங்கே முடியுதோ அங்கே வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ எஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அதே ஸ்பீடில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி போயிட்டு அடுத்த லிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சாங்கு ஃபுல்லாகவே நீங்கள் லிக்ஸை எடிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ லிக்ஸை முடிச்சு நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே ஆர்ட் மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அதை ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு ப்ரிஷ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கா, அதை 3த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணால் ப்ராஜெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது 3 சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் கீழே 3 ஆர்ட் கொடுத்துருக்குன்னா ஸோ எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜஸை நீங்கள் வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் யூடியூப் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.